தங்கவயல் சாம்பியன் டி பிளாக் பகுதியில் உள்ள 134 ஆண்டுகள் பழம்பெரும் வரலாறு கொண்ட புனித சூசையப்பர் சிற்றாலயம் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. கண்களை கொள்ளை கொள்ளும் இந்த அழகிய சிற்றாலயத்தை பெங்களூர் உயர் மறை மாவட்ட உதவி பேராயர் ஜோசப் சூசைநாதன் அர்ச்சித்து திறந்து வைத்தார். தண்ணீரின் வழியாக நாங்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற திருவிழமானீர். இத்தண்ணீரினால் நாங்கள் பாதுகாப்படைய விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். குருசபையின் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த வட்டாரத்தில் வசிக்கின்ற அனைத்து மக்களால் அனைவருக்கும் விசேஷமாக தருணத்தில் மாலை வேளையை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த புதுப்பித்தலின் வேலைப்பாடு ஆரம்பமாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கண்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் தந்தை கில்பர்ட் பங்கு தந்தையும் மேலும் மற்ற உபகாரிகள் பல்வேறு விதத்தில் உதவியாக இருந்த அனைவரையும் நன்றி உள்ளத்துடன் நினைத்து பார்க்கின்றேன். அவர் தந்தை ஜெயிக்கிறன் கூட இங்கே இத்தருணத்தில் இருப்பது அவர் தந்தையுடைய இந்த ஆசிரியர் மேலும் ஜெபமும் தொடரும் என்பதுதான் நம்மை இயக்கமும் எதிர்பார்க்கும் அனைத்து விசேஷமாக அவர் தந்தை கில்பர்ட். ஈஸ்வரர்களே, நம்முடைய ஆலயத்தை பாதுகாப்பது ஒரு பெரிய ஒரு வேலை. ஏனென்றால் இந்த ஒரு வேலைப்பாடு
ஏறக்குரிய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கலாம் என்று தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆகவே இன்று மிகவும் இது புதிய ஒரு ஆலயமாக காட்சியளிக்கின்றது. ஆகவே இதற்கு அதிகமாக கடின உழைப்பு மேற்கொண்ட அனைத்து நம்முடைய இந்த சிற்றாலயத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பங்கு தந்தை சார்பாக எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த பாராட்டுகள், நன்றி. மேலும் உங்களுக்கு இயற்கை சொன்னது போல நாம் வாடுகின்ற இந்த கோலா தலைமைகளில் வசதிகள் குறைந்து கொண்டே செல்கின்ற ஒன்று. எல்லா விதத்திலும் வளர்ச்சியும் குறைந்து கொண்டே செல்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இத்தகைய ஒரு வேலைப்பாடு, இத்தகைய ஒரு அமைப்பை பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் எவ்வாறு இவர்கள் விடாமுயற்சியோடு தங்களுடைய அந்த பொறுப்பினை நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதை நினைத்து உளமார்ந்த நம்முடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வது நம்முடைய கடமை. பங்கு தந்தையின் சார்பாக, ஜேகரின் சார்பாக, என் சார்பாக, கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் படத்திலும் சுருபத்திலும் வடித்து அவற்றை மூல கண்களில் நான் நோக்கும்போது என் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்கிறேன். இந்த சிற்றாலயத்தில் இந்த சிற்றாலயத்தில் மேல் புதிதாக வைக்கப்பட்டிருக்கின்ற புனிதருடைய திருச்சிறுவங்களை ஆசிர்வதிக்கு கருவிற்கு கெஞ்சி கொண்டாடுகிறோம். மேலும் புதுப்பிக்கப்பட்ட இந்த சிற்றாலயத்தையும் நீதாமே உடைய ஆவியானவரை அனுப்பி இதோ இந்த சிற்றாலயத்தை நீர் புனிதமாக்கி இங்கே வருகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆசிரியும் அருள் நிறைவாக பொழியவும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த சிற்றாலயமானது பல ஆண்டு காலமாக கடந்த 35 ஆண்டுகளாக இறந்தவருக்கான திருப்பலிகள் நடக்கிறது. அதனால இந்த சிற்றாலயத்தை புதுப்பிக்க வேண்டும், சீரமைக்கப்பட வேண்டும் என்று பங்கு தந்தை அணுகிய போது பங்கு தந்தை அனுமதியோடு மற்ற மக்களையும் குருக்களையும் சந்தித்து நிதி உதவி பெற்று இந்த சிற்றாலயம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு 16ஆம் தேதியோட 20 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. மேலும் பெர்னார்ட் மாரிஸ் பிஷப் அவர்கள் இந்த ஆலயத்தை அர்ச்சித்து திருப்பலி நிறைவேற்றினார். அதே நாளை ஆயரிடம் கேட்டோம், அவருக்கு அலுவலகம் இருக்கிறதுனால இந்த 10ஆம் தேதி நாங்கள் வருகிறேன், கண்டிப்பாக வந்து அர்ச்சிப்பு பண்ணி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறது நம்ம மக்கள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சி. நம்மளுடைய நன்றிகளை தெரிவிக்கும் வகையில் துணை ஆயர் அவர்களுக்கு லிட்டர்ஜி கமிட்டி வழிபாட்டுக்குரிய பொன்னாடை அணிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சிற்றாலயத்தின் தலைவர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார். அனைவரும் கடவுளை வைத்து மாலையை கேட்டுக்கொள்கிறார்.
நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை வில்பட்டவர் ஜபத்தின் வழியாகவும் ஆலோசனைகள் வழங்கி இந்த சிற்றாலயத்திற்கு எப்போது திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று கேட்டாலும் உடனடியாக அவருடைய அலுவலகத்தில் வந்து திருப்பலி ஆற்றுவார். அருள் தந்தை ஜெயகிரன் அவர்கள் புதிய காலத்தில் எப்போது இரவு திருப்பலி இருந்தாலும் நீங்க வந்து திருப்பலி ஆற்றுவார். அதை போற்றுவார்கள். அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு கௌரவப்படுத்துவார். நினைக்கின்றோம் வருகிற 16ஆம் தேதி கொடியேற்றம், 15, 16, 17ஆம் தேதி திருவிழா. நீங்க அதில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில வேலைகள் குறைபாடுகள் இருக்கு. தாராளமாக இந்த இரங்கல் திருப்பலி நடக்கிறதுக்காகவே இந்த இடத்துல நம்ம தயார்படுத்திக்கிறோம். வேற எந்த நோக்கமும் இதுல இல்ல. இந்த காலகட்டத்துக்கு சிற்றாலயமோ பூசடியோ தேவையே இல்லை இருக்கிறது நம்மளால பார்க்க முடியல. ஆனா இங்க இருந்த திருப்பலி நடக்கிறதுனாலதான் இவ்வளவு முயற்சி. கடந்த 1899ஆம் ஆண்டு, அதாவது 134 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு புனித சூசையப்பர் சிற்றாலயம் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக டி பிளாக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களின் சுக துக்கங்களில் இந்த புனித சூசையப்பர் சிற்றாலயம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது உள்ள இந்த சிற்றாலயம் புதிதாக கட்டப்பட்டது. அப்போதைய பெங்களூர் உயர் மாவட்ட பேராயர் டாக்டர் பெர்னார்ட் மோரஸ் இந்த சிற்றாலயத்தை திறந்து வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புனித சூசையப்பர் சிற்றாலயத்தின் 134ஆம் ஆண்டு பெருவிழா மே 14ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்குகிறது. மே 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புனிதரின் ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிற்றாலயம் புதுப்பிக்கப்பட்டு அப்போதைய பேராயர் டாக்டர் பெர்னார்ட் மோரஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த காட்சிகளையும் அதற்கு முன்பு இருந்த பழைய தேவாலயத்தின் காட்சிகளையும் அதில் நடைபெற்ற திருப்பலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் குறித்த காட்சிகளையும் இப்போது பார்க்கலாம்.